ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பண்ணி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா செவ்வாக்கு ஜோதிட ரத்னா கிருஷ்ணவேணி மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். சிவாய நம. குருவருளும் திருவருளும் எல்லா நேயர்களுக்கும் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்மா. கண்டிப்பா மேம். பிராபவ வருடம் பிறக்க போகுது. மக்கள் மத்தியில பலவிதமான எண்ணங்களும் இப்பயே ஆரம்பிச்சிருச்சு. யாருக்கு ஜாக்பாட் அடிக்க போகுது? அந்த 3 ராசிகள் எந்த ராசிகள் மேம்? அதாவது பராபவ வருடங்க. இது 40வது வருடம். ராகுடைய சாரத்துல பிறக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கும் போது இந்த ராகு இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு இருக்குதுங்க. மிதுனத்துல பாத்தீங்கன்னா திருவாதிரை இருக்கும். அதே போல சுவாதியில எங்க இருக்கு அப்படின்னா ராகுடைய நட்சத்திரம் அப்படின்னா துலாம்ல இருக்கு. அதே போல சதயம் கும்பத்துல இருக்கு. இவங்கெல்லாம் லக்கி அப்படிங்கிற விஷயத்த ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி அலைச்சல்களும் உண்டு. அலைஞ்சாதான் கிடைக்குங்கிற நிறைய பிரயாணம் அல்லது ஒரு போராட்டம் இதெல்லாம் இருந்தாலும் ஒரு லக்கிய சம்பாதிக்கக்கூடிய குருட்டதிசத்தை சம்பாதிக்கக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறத பணம் சார்ந்து ரொம்ப ரொம்ப லக்கியா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ வருடத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ராசிகள் எந்தெந்த ராசிகள், எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும்? கண்டிப்பா ஜாக்கிரதைங்கிற மாதிரி இந்த வடிவேல் ஜோக் மாதிரி ஆயிடக்கூடாது. பல விஷயங்கள் இந்த ராகு சார்ந்து இருக்கக்கூடிய நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப என்ன ராகுடைய நட்சத்திரம் இருக்கிறவங்க, சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, பூசம், அதே போல உத்திரட்டாதி பூசத்துக்கு அப்புறம் நடுவுல இருக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்களா சென்ட்ரா வருவோம். அது யாரு அப்படின்னு அந்த சனி பகவான் கருமாவுடைய நட்சத்திரம் அனுஷம். இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தாலும் நம்மளுக்கு பார்வை அப்படின்னு இருக்குதுங்க. இந்த பார்வையும் 7 நாட்டுடைய தாக்கம் தான் நமக்கு ஜாக்கிரதையா கொடுக்கும். சனி பகவான் தான் ஒரு ஜர்க்க கொடுக்கக்கூடியது, ஒரு பாவகிரக தொடர்புல பிரச்சனையை கொடுக்கக்கூடியது. அப்ப மேச ராசிக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதை அடுத்து கொண்டு போனோம்னா சிம்மம்ங்க. சிம்மம் ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். அதையும் அடுத்து நம்ம கொண்டு போகும்போது துலாம்ல சின்ன சின்ன விஷயங்கள், திருமணம் இதெல்லாம் நடந்துரும். குடும்பத்துல ஒற்றுமையோ அல்லது வெளிவட்டாரத்திலயோ ஜாக்கிரதையா இருக்கணும் துலாம். கன்னிக்கு பாத்தீங்கன்னா நட்பு வட்டாரத்திலயும் வெளிவட்டாரத்திலயும் விழிப்புணர்வா ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சனி பகவான் நல்லா அப்படி பாக்குறாரு நேரம். கும்பத்துக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் தான். அதிக உடல் தொந்தரவுல இருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்புல மீனத்தை சொல்லணும். இப்படி ஒவ்வொரு கேட்டகரியா தான் இருக்கு. குடும்பம் சார்ந்து இருக்கு, உடல் சார்ந்து இருக்கு, சமுதாயம் சார்ந்து இருக்கிறனால அந்தந்த ராசிக்காரங்க இப்ப நான் சொன்னவங்கள கொஞ்சம் ஜாதகம் பாத்துக்கிறது நல்லது. கண்டிப்பா மேம்.